பாம்பு புற்றை இடித்தால் நிச்சயம் பாம்புகள் சீறிக் கொண்டு வரும். தன்னை கடிக்கும் என்பது அவனுக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தும் என்ன செய்வது? பெரியவர்களான அண்ணன்கள் வார்த்தையை மீறக்கூடாது என்று கருதி வந்தது வரட்டும், எது நடந்தாலும் சரியென்று நினைத்து கடவுளை தியானித்து பாம்பு புற்றை இடிக்க ஆரம்பித்தான். எதிர்பார்த்தபடியே 2-3 நாகங்கள் சீறிக் கொண்டு வந்தன. அவன் முன் ஜாக்கிரதையாகவே தொலைவில் இருந்து கொண்டு கடப்பாறையை கீழே போட்டுவிட்டு அலறி ஓடினான். அப்போது வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த 2-3 பருந்துகள் பாய்ந்து வந்து பாம்புகளை கொத்தி கொண்டு சென்றன. புற்றிலிருந்து பாம்புகள் போய்விட்டதால் பயமின்றி மிச்சம் மீதிகளை இடித்து சமப்படுத்தினான். தோண்டும் போது ஒரு பானை தட்டுப்பட்ட போது ஆச்சரியப்பட்டான். அதை தொடுவதற்கே பயந்தான். பிறகு பானையை திறந்து பார்த்தான். பானை முழுவதும் பொற்காசுகளாக இருந்தன. அவ்வளவு பொற்காசுகளை பார்த்தும் கூட அவனுக்கு எந்த ஆசையுமே வரவில்லை. அப்படியே அண்ணன்களிடம் கொண்டு போய் கொடுத்தான். தம்பி அண்ணன்களுக்கு தங்க புதையலை பரிசாக கொடுத்ததற்கு அண்ணன்கள் தம்பியை தீர்த்து கட்ட முடிவு செய்தார்கள். இதன் முழு வீடியோவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை ப்ளே பண்ணி பாருங்கள்.